Hi viewers, welcome to NanVeg YouTube channel. நம்ம இன்னைக்கு பொடலங்காயை வச்சு எப்படி ஈஸியா கூட்டு பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கை மணிக்கட்டளவு நீளம் இருக்கிற பொடலங்காய் ஒரு 3 ல இருந்து 4 ஒரு 3/4 கிலோ எடுத்துக்கோங்க. சிறுவெங்காயம் தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு 50 கிராம். கறிவேப்பிலை தாளிக்க தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 1 ல இருந்து 2 மிளகாய் எடுத்துக்கோங்க தாளிக்க தேவையான அளவு. வேக வைக்கிறதுக்கு தேவையான கடலைப்பருப்பு ஒரு 125 கிராம் எடுத்துக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. குண்டுலுந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பேஸ்ட் செய்யறதுக்கு தேவையான சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கசகசா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேவையான 1-2 காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 3 ல இருந்து 4 பல் எடுத்துக்கோங்க. செதுக்கின இஞ்சி ஒரு சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. துருவன தேங்காய் ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பை குக்கரில் 3 to 4 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கு தேவையான கடுகு, உளுந்து, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக மாறினோன்னையும் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை உள்ளே போட்டு வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போடணுன்னையும் கருவேப்பிலையும் மிளகாயும் ஒரு வரமிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை மிளகாயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் காய் அதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. காய் நல்லா கலந்து விடுங்க. இப்போ உப்பு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி காய் நல்லா வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம தேவையான பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் கசகசா சோம்பும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க. அது நல்லா இப்படி ஃபைன் பவுடராக ஆகணுங்க. இந்த அளவுக்கு பவுடர் ஆனோன்னையும் மற்றதும் உள்ளே போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க தேங்காயும் உள்ளே போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க பேஸ்ட் அளவுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை காய்க்குள்ளே போட்டுக்கலாங்க. காயில் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு பார்த்திங்கன்னா, இப்போ அந்த பேஸ்ட்டை உள்ளே போட்டு தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி உள்ளே விடலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. காய் எவ்வளோ தூரம் வேகுதோ அந்தளவுக்கு நமக்கு கூட்டு சாஃப்டாக வருங்க. காய் இப்போ வெந்துருச்சுங்க. இப்போ நாம் வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை இதுக்குள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க. ஒன்றோட ஒன்று சேரட்டும். கொஞ்சம் ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. இப்போ ருசியான பொடலங்காய் கூட்டு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.